வீதியில் இருக்கிற ஒரு நாய், அந்த நாயை நீங்கள் அடித்து சித்திரவதை செய்தாலோ கொலை செய்தாலோ உங்களுக்கு எவ்வளவு தண்டப்பணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரூ. 100. வெறும் ரூ. 100 தான் தண்டப்பணம். நம்ப முடியாமல் இருக்குல்ல? ஆமாம், அனாதரவாக விடப்பட்ட நாய்கள். எங்கள் வீட்டிலேயே சில நாய்க்குட்டிகள் இருந்திருக்கும். அதை நம்ம தெருவோரமாக கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்போம். பூனைக்குட்டிகள் இருந்திருக்கும். அதை கொண்டு போய் தெருவோரமாக விட்டுட்டு வந்திருப்போம். ஆக இந்த மாதிரியாக நாய்க்குட்டிகளை, பூனைக்குட்டிகளை, மற்ற விலங்குகளை துன்புறுத்துறவங்களுக்கு வெறும் ரூ. 100 தான் தண்டப்பணமா அப்படின்றது நிச்சயமாக உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். இது 1907ஆம் ஆண்டில் இருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தை மாற்றுறதுக்காக கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டு ஏராளமான விலங்கு நல ஆர்வலர்கள், சங்கங்கள் முடிவு செய்து இப்போ ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி அமைச்சரவைக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அமைச்சரவையில் ஒப்படைக்கப்பட்ட அந்த சட்டம் வர்த்தமானியாக வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வெகு சீக்கிரத்திலே இருக்குது. ஆக அப்படி வெளியாகின்ற அந்த வர்த்தமானியில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குமாக இருந்தால் பொதுமக்கள் படித்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை வாயிலாக அணுக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த சட்டம் மூலம் திருத்தி அமைக்கப்படும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த சட்டம், அதாவது அந்த ரூ. 100 கொடுத்தா தப்பிச்சலான்ற சட்டம் இருக்குல்ல, அது திருத்தப்பட போகிறது. குறைந்தது ரூ. 1,00,000 உங்களுக்கு அபராதம், அது மாத்திரம் இல்லாமல் 3 வருட சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. இது வீதியோரத்தில் இருக்கிற நாய்கள் மாத்திரமில்லை, இந்த நாய்களை வளர்க்குறவங்க, அதை பிஸ்னஸுக்காண்டி இனப்பெருக்கம் செய்து அதை விற்பனை செய்வாங்கல்ல, அவங்களுக்கும் கூட இந்த சட்டம் மூலம் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக வீட்டில் வளர்க்கப்படுகின்ற உயிர்களுக்கு சரியான உணவு உறையிடம் வழங்கப்பட்டுக்கிறதா அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு இந்த தண்டப்பணம் அறவிடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் மீது இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாய்க்குட்டிகளை விற்பனை செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, அதை இனப்பெருக்கம் செய்து வியாபாரம் செய்கிறவங்க, அவங்களும் கூட தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இதனால் உருவாகி இருக்கிறது. அதனால நாய்க்குட்டிகள், பூனைக்குட்டிகள் மாத்திரம் இல்லாமல் காட்டு விலங்குகளும் இந்த விலங்குகள் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளே உள்ளடங்கிறதுனால இந்த விலங்கு நல சட்டம் தெற்காசியாவிலேயே இல்லாத அளவுக்கு இலங்கையில் மிக வலுவானதாகவும் அதே சமயம் விலங்குகளுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு சட்டமாகவும் வெகு சீக்கிரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த திருத்தப்பட்ட சட்டம் 15 வருஷத்துக்கு முன்னாலேயே அமைச்சரவைக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக இவ்வளவு பெரிய தாமதம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இறைச்சி ஏற்றுமதி, அது மாத்திரம் இல்லாமல் சில மத சடங்குகள், அது மாத்திரம் இல்லாமல் சில வியாபாரிகள் அவங்களுடைய மறைமுக எதிர்ப்பு காரணமாக, எதிர்வினை காரணமாக இது தாமதப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆக இப்போ ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி இப்போ இந்த சட்டம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக புதுப்பிக்கப்பட்ட சட்டத்தை தான் இப்போ அமைச்சரவை கைகளில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் மற்றும் சங்கங்கள். ஆக அங்க பேசப்பட்டு அதற்கு பிறகு வர்த்தமானி வெளியிடப்பட்டு அது சட்டமூலமாக்கப்படும் போது விலங்குகளோட உரிமை பாதுகாக்கப்படுமா? அது நாங்க மனசு வச்சாதான் முடியும்ல. ஆக விலங்குகளை துன்புறுத்தாதீங்க. பாதைகளில் இந்த குட்டி நாய், பூனை குட்டிகள்லாம் தூக்கி வீசிட்டு போறவங்க ரொம்ப ரொம்ப அவதானமா இருங்க. இனி உங்க மீதான சட்டம் கடுமையாக்கப்பட போகுது.